இங்கே ஒரு பைக் வந்து நிற்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சுசுக்கியோட 750 ஸோ 750 ஸோ அந்த சிசியோட வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக டெய்லியும் காலையில் வரும், நைட் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னு. நானும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன், சூப்பர் பைக் வாங்கணும், செமி சூப்பர் பைக்காவது ஒன்று வாங்கி இங்கே சவுதியில் ஓட்டணும்னு. பார்க்கலாம் இதுதான் இல்லையான்னு உங்களோட ஆதரவு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்னைக்கு சவுதி அரேபியா ரியாத்துலேருந்து ஹங்கர் ஸ்டேஷன் டெலிவரி பாய். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் நான் புதுசு காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஆச்சுன்னா, புதுசாக நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். என்னென்ன பொருள்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோட விலாகு. ஸோ ஒரு மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்கும், சரிங்களா? அதுவும் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, என்கிட்ட பெருசாக கேமராலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா நேற்றா ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா, நேற்றா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். நம்ம எப்படியோ ஒரு கடைக்கு சாப்பிட போவோம்ல, அந்த கடையில் வச்சு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இதிலே பார்த்துருப்பீங்க, ஒன்று புதுசாக நம்ம வண்டியில் ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹோல்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 360 இதுக்காக. இது வந்து தனியாக, சரிங்களா? இது செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சாரி மறந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? உங்களை நம்பி மட்டும்தான் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே நல்ல வருமானம் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடுறது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறனால ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கூடிய சீட்டில் 20K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி கொண்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபில் காமிங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், காசு போடுங்க அப்படிலாம் இல்லை. சப்ஸ்கிரைபில் உங்களோட ஆதரவு கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ், நிறைய இடங்கள் சுற்றி பார்த்து வீடியோஸ் போடலாம். கண்டிப்பாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவேயும் இருக்குது. ஸோ இந்த பழைய கிவ்அவேலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எல்லா கிவ்அவேயும் எழுதி வச்சுருக்கேன். எப்போ அந்த கிவ்அவே கொடுக்க போகிறேன்னு அதுக்கான ஒரு டேட் சொல்கிறேன். எதுக்கு அந்த கொடுக்குற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கணும், சரிங்களா? சும்மா கொடுக்குறத விட அந்த டேட் வந்து ஸ்பெஷலான டேட்டாக இருந்தால் எனக்கும் மறக்காது, வாங்குற உங்களுக்கும் மறக்காது. அதனால் ஒரு ஸ்பெஷலான டேட்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவே இருக்குது, சரிங்களா? அந்த கிவ்அவேல எப்படி வின் பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு காமிக்க வேண்டியது இது கிடையாது, இது மட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் ரைட் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் யூடியூப் சேனல் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட கேமரா இல்லை, மொபைல் தான் இருக்குது அப்படின்னா இந்த ஹோல்டர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்மெட்டில் நம்ம எம்சிலோ, இப்போ நீங்கள் ஹோல்டர் வாங்குற அளவுக்கு காசு இருந்துன்னா எம்சில் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு பிரபல யூடியூபரோட கார்பன் காப்பி, சரிங்களா? நம்ம தூத்துக்குடிக்கார் தான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவனோட ஹெல்மெட்டில் இந்த பீஸ் மட்டும், சரிங்களா? இந்த பீஸ் மட்டும், இதெல்லாம் இல்லாமல் இது மட்டும் வாங்கி எம்சில் போட்டு ஒட்டி வச்சுருப்பான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை சொல்கிறேன்னு. அப்படி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் அவரோட நேமை டைப் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் அவரோட ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அவர் இது மட்டும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி அவரோட மொபைலை வச்சு வீடியோ எடுப்பார். ஸோ அது வந்து பட்ஜெட்டில் பண்ணலாம், சரிங்களா? ஒரு ஹெட்செட் மட்டும் போதும், மைக் கூட தேவையில்லை. ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மைக்குள்ள ஹெட்செட்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்டோ விலாக் பண்ணலாம். இல்லை பிரதர் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது, சரிங்களா? இது வந்து ஒரு 80 ரியால் வரும்னு நினைக்கிறேன். சாரி, நம்ம ஊரில் காசுக்கு ஒரு 120 ரூபா அந்த சம்திங் வரும். இல்லை ப்ரோ என்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்குன்னா அடாப்டரோட வாங்கிடுங்க. ஹெல்மெட்டில் மாட்டுற அந்த மவுண்டோட வாங்கி இதே வாங்கினீங்கன்னா மொபைல் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை பிரதர் என்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இதே வாங்கி எம்சில் போட்டு ஒட்டி தான் ஆகணும். நல்ல ஹெல்மெட்டாக இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும், எம்சில் ஓட்டினா வேஸ்ட்டாக போயிடும். பட் மோட்டோ விலாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும். சரிங்க, நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இந்த பெங்காலி ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா இங்கே தான் நல்லா பார்த்தீங்கன்னா மட்டன் கிடைக்கும். நிறைய இடத்துல மட்டன் பீஃபு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. இவங்க மட்டன் மட்டும் தருவாங்க. ரெண்டாவது நமக்கு பிடிச்ச மட்டனோட கொழுப்பு அது இந்த கடையில் தான் தருவாங்க. நம்ம கேட்டால் எக்ஸ்ட்ரா நம்ம மட்டனோட கொழுப்பு நல்ல ஒரு தட்டு நிறையா சோறு, அப்புறம் சாலாடு, வெஜிடபிள் சாலாடு. வெஜிடபிள் சாலாடுனா குக்கம்பரு, கேரட்டு, அப்புறம் கோஸு, அப்புறம் கேபேஜ், வயலட் கேபேஜ், அது எல்லாம் போட்டு ஒரு சாலாட் மாதிரி தருவாங்களே. அதுக்கப்புறம் ஒரு கப்பு நிறையா மட்டன் தருவாங்களே. அது திருப்பி கேட்டால் அதில் திரும்பியும் கிரேவிலாம் ஊற்றி ஒரு 4 துண்டு போட்டு தருவாங்களே.
அப்படி ஒரு சோறு, அப்புறம் ஒரு பருப்பு கூட்டு, தண்ணியாக ஒரு பருப்பு குழம்பு. ஏம்மா அதெல்லாம் தந்தா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சுன்னு வச்சிங்களேன். கிளம்பியாச்சு நம்ம இப்போ. சரிங்க, இதை பற்றி சொல்லணும்ல. அப்போ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா மொபைல் வைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட இப்போ இன்ஸ்டா 360 லென்ஸ் இல்லைங்கிறனால நம்மளால் 360 வீடியோ எடுக்க முடியல, நம்மளை கவர் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்க முடியல. அதனால் இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11 ரியாலுங்க. சரிங்களா, டெலிவரிலாம் ஃப்ரீ தான். பொருளோட காஸ்ட் வந்து 11 ரியால். இது மட்டும். இந்த ஹோல்டர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடாக்ஸோட கம்பெனி. சரிங்களா, ட்ரைடாக்ஸோட கம்பெனியில் உள்ள இன்ஸ்டா 360 மவுண்டு, பைக் மவுண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டாவது வெயிட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய சூப்பர் பைக்கில் பின்னால் எக்ஸாஸ்ட் பக்கத்தில் மாட்டிட்டு குச்சி அப்படி நீட்டி விட்டுருப்பான்னு பார்த்தீங்களா, அந்த இதில் யூஸ் பண்ணுற அந்த ஹோல்டரு. சரிங்களா, ட்ரைடாக்ஸுங்கிற ஒரு பெரிய ஹோல்டரு, சவுதி இன்டர்நேஷ்னல், அது நேஷ்னல் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஹோல்டர் அது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இங்கே உள்ள காசுக்கு 30 ரியால். அப்போ நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்களே கணக்கு போட்டு சொல்லுங்கள் எவ்வளோ வருதுன்னு. 30 ரியால் இல்லை, தர்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து போடுற எல்லா இதுலேயுமே ஒரு கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டை டிலேட் வேறு பண்ணிவிடுவேன். ப்ளீஸ் பிரதர், அந்த பவுச்சியாக கவரையாக மாற்றுங்க, பேக் கவரை மாற்றுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் நம்மளோட கவர் இருந்துச்சு. நான் வேணால் அந்த கவரோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் சைடில் போடுறேன், நீங்களே பாருங்கள். ரொம்ப கலர் ஃபேடாகி நம்ம கைப்பட்டு நிறைய இடத்துல கலரே போயிடுச்சு, தேஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருந்துச்சு. ரெண்டாவது, ஆனால் அது கேமராக்கெலாம் பயங்கர பாதுகாப்புங்க. அந்த கேமராவுக்கும் சரி, நிறைய வாட்டி கீழே விழுந்திருக்கேன் மொபைலு விவோ X100. ஆனால் எங்கேயுமே அடிப்படை. ஏன்னா அந்த டிஸ்பிளே நல்லா கவர் பண்ணுற மாதிரி அதோட பம் வந்து நிற்கும். அதுமாதிரி கேமராவை கவர் பண்ணுற மாதிரி நல்ல பம் இருந்துச்சு. ஸோ இப்படி இருந்தனால சரி ஓகே நம்ம இப்போ பவுச் ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு பவுச் ஆர்டர் பண்ணேன். அந்த பவுச்சோட காஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா 16 ரியாலுங்க. ஸோ அந்த பவுச்சோட ஃபோட்டோ போட்டு விட்றேன், நீங்களே பாருங்கள். முடிஞ்சால் ஃபோன் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பேக்கெட்டில் இருக்குது, ஃபோன் எடுத்து காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கினதை விட பம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரிங்களா, என்னோடய ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம் ஃபோன். இப்போ அந்த பவுச் போட்டோன்னே இவ்வளோ தண்டிக்கு இருக்குது, செங்கல் மாதிரி இருக்குது. ஆனால் என் ஃபோன் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேலாம் எதுவும் டேமேஜ் ஆகாது. கேமராலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிபடாது. ஏன்னா அந்த அளவுக்கு கேமராக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பம்ப் கொடுத்துருக்கான். டிஸ்பிளேயோட மேலேயும் கவர், ப்ரொடெக்ஷன் கவருக்கும் பம்ப் பெருசாக கொடுத்துருந்தான். பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்போ 3 பொருள் ஆயிடுச்சு. 1 2 பவுச் 1 3. அப்புறம் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் நம்ம கேமராவுக்கு மைக்குங்க. ஸோ இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா மைக்கு கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப நாள் ஒரு பெரிய கஷ்டமாகவே இருந்துச்சு. என்னன்னா அது என்ன மைக்கு நம்மளுக்கு தெரில. இப்போ TRRS-ங்கிறது 3 லைன் வரும். அந்த நீங்கள் ஜாக்கில் 3 கோடு இருக்கும். அது வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் வேறு வாங்கணும். இவ்வளோ வருஷம் நான் கன்வெர்ட்டர் மாதிரி நின்றுட்டு இருக்கேன் கேமராவில் எப்போவுமே. அது என்ன பண்ணணும், நம்ம உள்ளே வைக்கும்போது எடுக்கும்போது அதில் பட்டு அந்த 2 வாட் ஹோல்டரே, நம்மளோட மைக் அடாப்டரே உடஞ்சி போச்சு. அந்த மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக் கனெக்டிங் பின் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் இந்தியாவில். சரிங்களா, அந்த அடாப்டர் நம்ம ஒரு ஊரில் 2999 ரூபா, 3000 வச்சுங்களேன் அந்த அடாப்டரு. அந்த மாதிரி அடாப்டரே நான் 2 வாட்டை இங்கே சவுதிக்கு வந்தே மாற்றிட்டேங்க. ஃபஸ்ட் வாட்டர் நூனில் இஎம்ஐ போட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் பெருசாக காசு கிடையாது, இஎம்ஐ போட்டு வாங்கினேன். செகண்ட் டைமில் ஃபுல் கேஷ் கொடுத்து 110 ரியால் கொடுத்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினேன். இப்போ தேர்ட் டைம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அது ஓடுது. அதனால் அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி மைக் பார்த்தேன். ஸோ நம்மளோட போயானாலே நிறைய பேருக்கு தெரியும் மைக்குக்கு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறது. ஸோ அந்த போயாவில் பார்த்தீங்கன்னா TRRSங்கிற ஒரு மைக் இருந்துச்சு. ஸோ அந்த TRSங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டரில் மைக்குக்கு யூஸ் பண்ணுறது. அந்த மைக்கை வாங்கி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம என்ன பார்க்கல, ஆங்கிள் மட்டும் தான் செக் பண்ணி பார்த்தேன். ஆங்கிள் ஓகே, பக்கா தான். அப்போது 4 பொருள் ஆயிடுச்சு. 1 2 மொபைல் பேக் கவர் 3, இந்த மைக் 1 4. 5வது என்னென்னா நம்மளோட அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல்ட்ரு. அந்த ஒரு மாதிரி ஹெல்மெட்லேயும் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர் ஒன்று உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் வச்சுருந்தேன். அந்த ஹோல்டர் ப்ளூ கலரில் பிஞ்சி உடஞ்சி அதில் நிறைய தடவை பசெல்லாம் போட்டு எம்சிலாம் போட்டு ஒட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா, அந்த ஹோல்டர் ஒன்று புதுசு வாங்கன்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் போமோ தான் நினைக்கிறேன், பாமான்னு பேர் வைக்க மாட்டான்ல, போமோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிராண்டில் இருந்து போயா இல்லை, அதேமாரி இதோ இல்லை, போமோ தான். அந்த பிராண்ட்லேருந்து அந்த பிளாக் கலரில் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். ஸ்ட்ராப்பும் சரி ஸ்ட்ரிப்பும் சரி பயங்கர குவாலிட்டிங்க.
காசும் அதுக்கேற்றால இருக்குது, 19 ரியாலு. பயங்கர ஸ்ட்ராங்கு, பிளாக் கலரில் வேற லெவல். அந்த ஹெல்மெட்டில் அந்த ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதே தெரிலங்க. ரெண்டாவது கயிறும் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டமாக, அந்த ஸ்ட்ராப் கயிறும் பார்த்தீங்கன்னா பயங்கர நீட்டமாக எல்லா ஹெல்மெட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஹெல்மெட்டுக்கு சில ஹோல்டரோட அந்த கேபிள் பத்தாது, அந்த ஸ்ட்ராப் பத்தாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்கான். இது கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு போகும்போது இன்னொன்று வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது. இது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறையா வாங்கியிருக்கேன், இதே மாதிரி வாங்கி ஸ்ட்ராப் நிறையா வாங்கியிருக்கேன். ஆனால் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்தியா போகும்போது எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிடுவேன். நான் இப்போ வாங்கினது எல்லாமே இந்தியா போகும்போது எக்ஸ்ட்ரா 1க்கு 2 வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்தியாவில் அந்த பொருள் ரேட் அதிகமாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இல்லை. இது குவாலிட்டி சூப்பருங்க. இது வாங்கியிருக்கேன். அப்போது 1 2 பேக் கவர் 1 3 மைக் 1 4 இது 1 5. அப்போ 5 பொருள் ஆயிடுச்சு. சரிங்களா, 5 பொருள் ஆர்டர் பண்ணியாச்சு. 6வது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங் மைக். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒயர் மைக்கு இன்ஸ்டாவில் நம்ம கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா ஒயர் கேபிள் தொங்கிட்டு ஆகும். இதுக்காக என்ன பண்ணால் ஷார்ட் மைக்கு. எப்படின்னா அது ஒரு மாதிரி வளையிற கம்பி மாதிரியே இருக்கும். அந்த மைக்கில் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்படியே அதுக்கேற்றாலும் நின்றுக்கூடும் அந்த கம்பி. அந்த மாதிரி ஒரு மைக்கு இவ்வளோ தான் ஹைட்டு. ஸோ அதை என்னென்னா நம்ம கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே செல்ஃபி ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணிட்டா போதும், பக்கா. ஸோ இப்படி ஒரு மைக் கிடச்சிச்சிங்க. சரி அதையும் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். சரி அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 20 ரியால். ஆனால் குவாலிட்டி உங்கள் வீட்டு குவாலிட்டியா என் வீட்டு குவாலிட்டியா அப்படி ஒரு குவாலிட்டி. அதில் வேறு எந்த ஒரு சிப்பும் கிடையாது, எந்த ஒரு கனெக்டரும் கிடையாது, எந்த ஒரு அடாப்டரும் கிடையாது. ஆனால் அதை அழகாக நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கொடுக்குது, மங்கமாக இருந்து. அது ஒன்று வாங்கிட்டேன். அப்போது 6 பொருள் ஆயிடுச்சு. சரிங்களா, 6. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். என்னென்னா நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணுற ஒயர்லெஸ் மைக். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிடெக்கோட மைக் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, டிஜிடெக்கு, போயா, ஒயர்லெஸ் மைக் இந்த ரவுண்டாக காயின் ஷேப்பில் ட்ரெஸ்ஸில் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கழுத்தில் கயிறு மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அது எனக்கு வாங்கணும்னு ஆசை. பட் இந்தியாவில் போய் வாங்கிடலாமே நான் நினச்சேன். ஏன்னா அதோட பர்பஸ் இங்கே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஒயர்லெஸ் மைக் இருக்குது, சேம் இதே மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மைக்கு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஈகோ, சரி இது வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வாங்கினா இது தரம் பயங்கரமான ஒரு தரம். 50 ரியாலு. சரிங்களா, 3 காசுக்கு 1000 ரியால் ஆச்சு. டிஜிடெக்கோட பிராண்டு தான். டபுள் மைக்கு, ஒரு ரிசீவர், டபுள் கனெக்ட். ஸோ 2 மைக் கிடைக்கும், ஒரு ரிசீவர் இருக்கும். ஸோ பக்கா குவாலிட்டினா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, நிறைய மோடு வேறு இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன், ஏஎன்டி, ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேறு கொடுத்துருக்கான். அதில் போயிட்டு நம்ம நாய்ஸ் எவ்வளோ கேன்சல் பண்ணலாம், அந்த இறைச்சல் சவுண்ட் வேணுமா வேண்டாமா எல்லாமே அதில் பண்ண முடியும். அப்படி ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். அது இந்த பாக்கெட்டில் இருக்குது. இனிமேல் தரமாக இந்த வீடியோ வரும். அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் மூச்சடக்கி இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். பட் நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வாங்குங்க, வாங்கி யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், இனி வர்ற காலம் எஜுகேஷனை பேஸ் பண்ணி வருதா இல்லை இந்த இன்ஃப்ளூயன்சரை பேஸ் பண்ணி வருதான்னு கேட்டால் என்னை பொறுத்த இன்ஃப்ளூயன்சரை பேஸ் பண்ணி தான் வரோங்க. இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அதிகபட்சம் 50,000 60,000 சம்பாதிக்கான்னு 1 லட்ச ரூபான்னு வச்சுங்க. அதுவே இந்த இன்ஃப்ளூயன்சரை பாருங்கள். நான் இடையில ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்டை வந்து தெரிஞ்ச நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அந்த ஷாப்புக்கு ப்ரொமோஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 செலிபிரிட்டிகிட்ட போயிட்டு ப்ரொமோஷன் கேட்டேன். அந்த ஒவ்வொரு செலிபிரிட்டியும் ஒவ்வொரு வீடியோக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க தெரியுமா? ஷாக்கு, பயங்கர ஷாக் தான். அவங்க ஸ்டோரி போடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, வீடியோ போடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, சரிங்களா, அந்த வீடியோ இத்தனை நாள் தான் இருக்கும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, லைஃப் லாங் இருக்குன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஸோ இப்படி அதுக்கு அந்த இதில் சொல்கிறதுக்குன்னே ஒரு பிளாம்ப்ளேட் அடிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இது. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு செலிபிரிட்டி கண்டிப்பாக வேணும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேணும். அந்த இன்ஃப்ளூயன்சர் படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. என்ன சொல்ல, திறமை இருந்தால் போதும், அவங்களால பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மேபி நீங்களும் சைடில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன்னா நிறைய கம்பெனி ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் பண்ணி தர ஆள் இல்லாமல் நிறைய கம்பெனி வெயிட் பண்ணுது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு செலிபிரிட்டி ஆகோ இல்லைன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சராக, செலிபிரிட்டி கூட வேண்டாங்க. செலிபிரிட்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது இந்த ஆட் மூலமாக கிடைக்காது, அவங்களுக்கு வேறு மூலமாக வரும். சரிங்களா, இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னா ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்ல அதேமாரி.
ஆனால் நானும் இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன் காசு வாங்க மாட்டேங்க. ப்ரொமோஷனே வேண்டாம்னு நினைப்பேங்க. காசு கொடுத்து தான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு எனக்குலாம் அவசியமே இல்லை. எனக்குலாம் யார் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலும் ஃப்ரீயாகவே பண்ணி தரேன் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் உண்மையில நான் ஃப்ரீயாகவே பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அதில் அதுக்கு எதுக்கு காசு ஆகணும்? நமக்கு வீடியோ கண்டென்ட்டுக்கு தராங்க, கண்டென்ட் வீடியோ போட்ட மாதிரி ஆச்சு, எதுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5.1 கிலோமீட்டர். ஸோ 5 கிலோமீட்டருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பங்கமாக கொடுத்துடலாம். ஓ மை காட், அந்த சேலட் அப்படியே செமிச்சு அப்படியே மேலே அந்த கேஸ் வரும்போது அதை எப்படி சொல்ல, வெள்ளரிக்காவோட ஸ்மெல் வரும்போது, குக்கும்பரோட ஸ்மெல் வரும்போது அப்படியே சூப்பராக இருக்குது ஒரு ஃபீல். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக கொடுத்து முடிச்சாச்சு. இவருங்க மெர்சிடி. இப்போ எக்ஸிட்டை தான் பார்க்கணும், எந்த வழியாக வெளியே போய் ஹைவே கனெக்ட் ஆகிறது. நான் ஆப்போசிட்டில் பார்த்தேன். இதான் இந்த சின்ன சின்ன கல்லிக்குள்ளே வரும்போது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது ஆர்டர் நான் கொண்டு போயிட்டுருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் டே. ஸோ எத்தனை பேருக்கு பார்த்தி விலாகர் தெரியும்னு தெரில, பட் ஃபஸ்ட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணவங்க, ட்ராவலுங்கிறது பைக்கில் ட்ராவல் வீடியோ பார்த்தது, ட்ராவலுங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸுக்கு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரில் நான் வந்து 2 பேரை சொல்கிறேன். என்ன ஒரு ஆள் யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா விலாகிங், சரிங்களா? ட்ராவல் விலாகிங். நான் வந்து இந்த ரேஸோ அந்த மாதிரி எதுவும் கேட்கல, ட்ராவல் விலாகிங். நான் ஒரு 3 பேர் தான் ஸ்டார்டிங் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு முத கொண்டு வந்தது ஒரு 3 பேர் தான். ஸோ அவங்களோட பேரை சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆள் பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அது யாருன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தி விலாகர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த விலாகர் நினைக்கிறேன். ஐ மீன் நான் பார்த்த ஒரு 2019 நினைக்கிறேன். 90ல் நான் செக் பண்ணும்போது இவரோட வீடியோஸ், இவர் அப்போ தான் லடாக் போனது, இவரோட ஃப்ரெண்ட் 2 பேரும் லடாக் போன வீடியோஸ் பார்த்தேன். அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த விலாகிங். அப்போ தான் விலாகிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இனோவேஷன் ப்ளஸ். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான், சரிங்களா? இந்த இனோவேஷன் ப்ளஸ், பார்த்தி, இவங்க எல்லோரும் ஒரே டீம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு அப்படியே வீடியோஸ் எடுத்து போடுறதும் இல்லாமல் அந்த சோசியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க. என்ன ஒரு ஆள் இருக்காப்புல, சரிங்களா? இவங்க டீமில் என்ன ஒரு ஆள் இருக்காங்க, அது யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எதுக்குடா இதை பற்றி பேசுகிறேன்னா, வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு. முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஒரு படத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோ. ஸோ நம்ம முன்னால் ஒரு சுசுக்கி நிற்கிங்க, ஃபுல்லாக ஸ்டிக்கர் ரேப்பிங். ஸோ அவர் இன்ஸ்டா 360 இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இது வந்து சிசி கூடின வண்டிலாம் இல்லை, சிசி கம்மியான வண்டி தான். இந்த 250 நினைக்கிறேன், சுசுக்கியோட 250 அந்த மாதிரி வண்டி தான். பட் அதை வந்து நீட்டாக நல்லா பயங்கரமாக ரேப்லாம் பண்ணி அங்கே இருங்க. அந்த ஹெல்மெட்டில் அதான் பார்த்தேன். இன்னொன்று ஹெல்மெட்டில் பின்னால் ஒன்று பெருசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு பார்க்க, ஹெல்மெட்டில் லைட்டுங்க. அந்த 360 இன்ஸ்டா எப்போ 10:42 ஆகுதுங்க. எத்தனாவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோன்னா 5வது ஆர்டர் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆர்டர் எனக்கு மட்டும்தான் கம்மியானு பார்த்தா, ஆமாங்க எனக்கு மட்டும் தான் கம்மியாகுது. ஏன்னா நம்ம ரூமில் உள்ளவங்களே ஒரு 4 பேரை இப்போ மீட் பண்ணேன். ஆனால் எல்லோரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, எல்லாருமே 7, 8 அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது 5வது ஆர்டரு. ஆனால் ரொம்ப கம்மி தான். இன்னும் 2 ஆர்டர் எடுத்தால் தான் அட்லீஸ்ட் நேற்று எடுத்த மாதிரி 7வது ஆகும். பட் தெரியல, பார்க்கலாம். மேபி டுமாரோ திரும்ப அங்கே வரைக்கும் யூட்டன் போட்டு வரணும். 12 மணிக்குள்ளே ஒரே ஒரு ஆர்டர் கிடச்சுன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கி 7 ஆர்டர் ஆயிரும். நேற்று 7 தான் பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் 7 பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்கேன். ஆனால் தரவே மாட்டேங்குது ஆர்டரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி 3 மணி வரைக்கும் இந்த ஐடியா வச்சு கிளி ரெஸ்ட்டே இல்லாமல் இந்த ஐடியா போட்டு கொள்கிறோங்க. இன்றைக்கி 3 மணி வரைக்கும் லாகின் பண்ணுறோம். எவ்வளோ ஆர்டர் கிடச்சாலும் பரவாயில்ல, 3 ஆர்டர் கிடச்சாலும் பரவாயில்லைங்க. 3 மணி நேரம் உட்காந்து வேலை பார்ப்போம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரூம் போய்க்கலான்ட்டு பிளானிங் போட்டாச்சு ஆல்ரெடி. ஏன்னா நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன். நைட்டு ஒரு 3 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எக்ஸ்டெண்ட் ஆகலைனாலே அர்த்தம் என்னென்னா ஆர்டர்ஸ் இல்லை, அதனால் சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால கம்பெனியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ ரூம் தான் போயிட்டுருக்கேன். 12:15 முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் ஒரு மெக்டோனல்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு வீடியோஸ் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வேறு ஏதாவது செக்ஷன்ஸ் கிடைக்கும் உட்காந்து வேலை பார்க்கலான்னு பார்த்தேன், பட் கிடைக்கல. அதான் சரி ஓகே ரூம் போயிடுவோம்
நாளைக்காக கொஞ்சம் முன்னோட்டி கிளம்பும். ஏன்னா 12 மணிக்கு நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 12:30 ரூம்லேருந்து கிளம்பிட்டோம்னா கொஞ்சம் நல்ல ஆர்டர் கிடைக்கும். ஆனால் நம்ம கிளம்புறதே 3 மணிக்கு, 2 மணிக்கு தான் ரூம்லேருந்தே கிளம்புறோம். அதுக்கப்புறம் 1 hour சாட போயிடுறோம். ரூம் வர்றதுக்கு மட்டும் 4:30 ஆயிடுதா, ஆர்டரே இல்லை. அதனால் நாளைக்காவது கொஞ்சம் முன்னோட்டி கிளம்பணும் அப்படின்னு